ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு அரைக்கீரை புளி கடையல் செய்யலாமா? அடுப்பத்தை வச்சு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு கட்ட அளவுக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொஞ்சம் போல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, நல்லா அந்த ஓடு கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதையும் முழுசாக இப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி, அந்த கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், திறந்து பார்த்தா நம்மளுடைய கீரை நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குழையெல்லாம் வேக வேண்டாம். இப்போ சரி, அடுப்பு ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு சின்ன தாளிப்பு செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்சு கடலைகள்லாம் நல்லா வறுபடணும், நல்லா வாசம் வரணும். அந்த நேரத்தில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை. காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு. நான் இப்போ இந்த கீரையை ஒரு கல் சட்டிக்கு மாற்றிருக்கேன். அதில் இந்த தாளிப்பை கொட்டிக்கலாம். கூடவே இன்னும் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ நான் இதை மத்து வச்சு கடைய போகிறேன். நீங்கள் மிக்சிலையும் நல்லா தாராளமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கீரை தயார். பாருங்கள், நல்லா கடைப்பட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெங்காயம் இப்படி இருந்தால் தான் கீரையோட இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் கடிப்படும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். நல்ல சூடு சோறில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிபியும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.